உனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு மீட் பண்ணாக்கா அந்த நர்வஸ்னஸ். நிறைய பேருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவனுக்கு மட்டும் தான் இல்ல அப்படின்னு இவனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி சொல்லிடுவான் சார். அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதுன்ற மாதிரி பண்ணிடுவான். பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஏதோ ஒரு இது ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்ம இயல்புன்றது நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்மளை ஏத்துக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு சொல்லுவேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பெண் தோழிகளும் ஆண் தோழர்களும் உட்கார்ந்து பேசுற அந்த காட்சியே ரொம்ப ஒரு அழகான காட்சி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், இந்த பக்கம் பெண் தோழிகள் இருக்காங்க, அவங்களுடைய நெருக்கமான பெண் தோழிகள். இந்த பக்கம் உங்களுக்கு பாவம் தோழி இருக்கு, ஆனா காதலி இல்லை. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். பொண்ணை நீ திருடு, பொருளை நான் திருடுறேன், சேர்ந்து திருடுவோமா? இப்படி இருந்தா எப்படி உனக்கு காதலமையும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் அவர்களுடைய காதலமையாத ஆண் நண்பர்களும் இந்த பக்கம் இருக்கு. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். ஒரு பொண்ணு வந்துட்டு ஓகே வாட்ஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. சரி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திஸ் பிளேஸ் இஸ் வெரி குட், வா நம்ம அங்க போய் சாப்பிடலாம், நம்ம அங்க போய் சில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபாரின் இல்ல, இனிமேல் யூரின் போறதுனா கூட என்ன கேட்டுதான் போகணும். வாட் டு யூ மீன்? ஓகே, பட் அந்த பட்டுக்கு அந்த கேப்ல எனக்கு ஒரு கால் வரும் சார். நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க. அந்த பொண்ணு என்ன இப்படி கூப்பிடுறா, எனக்கும் போலாம் தான் இருக்கு, பட் ஆனா நீயும் வரியா? மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க. ஐயோ, நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா துணைக்கு. அப்ப எப்படி சார் உனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நான் ஒரு இன்ட்ரோவர்ட் சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு மீட் பண்ணாக்கா அந்த நர்வஸ்னஸ். சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. என்ன பேசுறது? ஆனா இப்ப நர்வஸ் ஆகுறீங்களே தம்பி. அவனை காணாமே பிதிக்கிட்டு வேண்டா கேடிஸ்டுடா. அதனால தான் அந்த சப்போர்ட், அந்த கான்ஃபிடன்ஸ் கூப்பிடுது. பெங்களூர் பையனா? ஆமா சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பெங்களூர் பையனுக்கே வாடா நர்வஸ் ஆகுது. இல்ல சார், நிறைய பேருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவனுக்கு மட்டும் தான் இல்ல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. அவனோட வயசு என்ன கேளுங்க சார். 30 சார். 30 years. 30 ஆயும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லே பாவம். கல்யாண சுந்தரம் கல்யாணமாகலே. இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா சார்? இவன் வந்து கொஞ்சம் ஆம்பிவர்ட். ஆம்பிவர்ட்னா எனக்கு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லாம சென்டர் பார்ட். ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்றாங்க. ஆமா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இவனே ஆட்டோமேட்டிக்கா அவனோட நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிடுவான். நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் ஃபோன்லாம் பேச மாட்டேன், நான் போயிடுவேன். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு இவனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி சொல்லிடுவான் சார். அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதுன்ற மாதிரி பண்ணிடுவான். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஸோ அது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது விஷயம் இல்லை, அவனுக்கு பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? இதோ இது ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்ம இயல்புன்றது நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்மளை ஏத்துக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு சொல்லுவேன். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. இல்ல சார், சாருக்கு ரொமான்டிக்னா மீனிங்கே தெரியாது சார். அந்த மாதிரி ஒரு பர்சன். அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டானே. அப்புறம் என்ன? அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதோட கட் பண்ணிடுறேன். ஐயோ அப்பா, அறிவிட்ட நாதாரிகளா. கான்வர்சேஷன் என்னால பில்ட் பண்ண எனக்கு தெரியல. கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வரல. அது வரல. என்ன பண்ணேன்னா சரி நீ நான் இவங்கனாச்சும் பேசுறாங்க, போய்னாச்சும் ஏதோ பேசுறாங்க, இல்ல பேசாமனாச்சும் இருக்காங்க. பேச சொன்னா பேச சொல்றப்பே சிரிப்பாங்க. பட் நிறைய பேர் நீங்க கர்ப்பாம்பூச்சியை கடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க சார். அதுக்கு 1 hour கிட்ட சிரிக்கிறது மட்டுமே போகும். ஏன் பொண்ணுங்க பேச சிரிப்பு வந்துருதா?
இல்ல இல்ல எல்லா பொண்ணும் பேசினாலும் சிரிக்க மாட்டேங்க சார். நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. ஏன் பேச மாட்டீங்க? தேங்க்யூ. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நீங்க பேசினா தானே பேச முடியும். இப்பதானே நீங்க மைக்க வாங்கிருக்கீங்க. அதான் பேசுறாங்களே. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்பதானே சார் மைக்க வாங்கியிருக்காங்க. பேசுங்க. என்ன இது? சிரிக்கிறான்பா. ஆக்சுவலா நீங்க குறுக்க தேவையில்லாம லைட்டா சிரிக்கிறீங்கன்னா ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. புரியலையே. அது என்னது? லைட்டா கொஞ்சம் ஃபியரா இருக்கு. பதட்டமா இருக்கு. அவங்க வந்து சிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு சிரிக்கவும் மாட்டான். அவங்க வந்து ஒரு மாதிரி அப்படியே யாராவது வந்து பேசுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவான். யாருக்கும் மதிக்கவே மாட்டான். சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. எது சார் தேவையில்லாத வேலைன்னு? தேவையில்லாத வேலை நான் ப்ராக்டிக்கலா என் சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன். எதுக்கு நம்மள வீட்ல இருந்து எதுக்கு அனுப்புறாங்க படிக்க அப்படின்னும் போது நம்ம எதுக்கு இது மாதிரி அதுதான் சார் அதிகமா சொல்லுவான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவருடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே மாணவன் நான் தான்டா. இப்ப வச்சுக்கோங்களேன். இல்ல எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி பயப்படுவான். வீட்டுக்கு ரொம்ப பயப்படுவான். ஐயோ பக்கத்துல யாரும் போகாதீங்க. இப்பதான் அவங்க ஆத்தாளை அப்படியே குத்து போட்டுட்டு எல்லா நகையும் உடம்புல அள்ளி போட்டுட்டு வந்திருக்கான். அதுவும் மெயினா அவங்க அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவான். என்ன பழப்படாதீங்க. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்ன பத்தி ரொம்ப கேவலமா நல்ல பிள்ளை தானே. ஆஹா அப்படி அதாவது எப்படி சொல்றது, அந்த பொண்ணு அந்த பேசுனா அந்த பொண்ணை கவனிக்கவே மாட்டான். டேய் கடை உன் நம்பரை சொல்லவே இல்ல. அப்படியே நம்பரை சொல்லி நீ பேசுற அப்படியே தேன் வந்தேன் காதல. டென்ஷன் அது கிடையவே கிடையாது அவன்கிட்ட. உண்மையாவே இருக்கு காதலிக்கலாம் ஆசை இல்லையா? அவனுக்கு இருக்கு, ஆனா வெளியே காமிக்க மாட்டான். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். இப்படி பண்ணுவாங்களா? இந்த கேர்ள்ஸை பார்த்தாலுமே அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பத்தி தான் பேசுறான். எதுக்காக சன்னி லியோனி இந்த ஃபீல்டுக்கு வந்துச்சு? என்னைக்காவது யாரா யோசிச்சிருக்கீங்களா? ஐபிஎல் ஆப்ஷன் இருக்குடா. எப்பவுமே அந்த கேர்ள்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்ப அவ பெட் லவர்ஸ். என்ன துங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரியே. எப்ப பார்த்தாலும் எனக்கு பெட் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேங்குக்கும் அவங்க பெட் போட்டோவா அனுப்பிச்சிருப்பான். நாங்க ரிப்ளையே பண்ண மாட்டோம். அப்ப அந்த பொண்ணு ஒரு அகம் பிடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்தியம் மாதிரி. அது அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும் அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு. பட் அத வந்துட்டு அதை திணிப்பா. அப்ப எப்படி சார் செட் ஆகும்? வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். ஃபர்ஸ்ட் நான் யாருட்டு அவங்களுக்கு சொல்லணும்ல. யாரா நீ? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகட்ட. எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதுதான் பண்ணுவேன்றத நான் சொல்லும் போது போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபர்தரா பேசலாம்ல. அவங்க சைடுல விருப்பம்லாம் இருக்கும்ல. கரெக்ட் தான், கரெக்ட். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஃப்ரெண்ட் வந்துட்டு கவிதை எழுதுவான் சார் நல்லா. ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ பீஸ் 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 எனக்கு. அப்போ ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கான் சார். அவன் லவ் பண்ற பொண்ணை வர்ணிச்சு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று அவளும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல என்னன்னா இவன் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அந்த பொண்ணுக்காக தான் வர்ணிச்சு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டும் இவன் புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாது சார். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இதுல வந்து நிலவின் மகள்னு பேர் வர வச்சிருக்கான் சார் அந்த பொண்ணுக்கு. என்ன எழவி அது? இப்ப அந்த பொண்ணுக்காக தான் கவிதையெல்லாம் நீங்க எழுதுறீங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியணும்ல. என்ன மாதிரியே நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து கை தூக்குங்க. வாழ்க்கை ஜனநாயகம். சார் நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்கும்போது சரி இன்னைக்கு கண்டிப்பாக பேசிடணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிடணும் அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு போவேன். என் ஃப்ரெண்டு கூட லவ் பண்ண நான் ஒன்னும் ட்ரை பண்றேன்டா, மகப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ். கண்டிப்பா போரடிக்காது. பட் ஆனால் அங்கே போகும்போது என்னன்னு தெரியல சார், எனக்கு ஒரு பயம் வந்துடும். இப்ப இந்த பையன் அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டான் ஆக்சுவலா. 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். ஒரு புக்கா போட்டான். ஓகே கவிதையெல்லாம் எழுதிட்டாப்ல. நீங்களாம் தோழிகள் தானே? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.
அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதானே. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.